ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம காவேரியோட திக்கு நிமிடுங்க. அதாவது ஆக்சிடென்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கற்பனை பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா சருக்குன்னு வந்துட்டு விருக்குன்னு போன மாதிரி நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, கை இப்படி செலுத்துப்பட்டாருங்க. அதுக்கப்புறம் இழுத்து உட்கார வச்சோன்னே என்னாச்சுமா மயக்கம் வந்த மாதிரி நடிடா செவ்வாழை, இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு பின்னாடி இருந்து யாரோ கை காமிச்சாங்க போலன்னு தலை சுத்த. அதுக்கப்புறம் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அமைதியாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பசுபதி நீ என்ன அடங்கலையாடா, உன்னை வச்சு செய்யணும் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற லெவலில் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இது என்னடா அது அருந்ததி பட டைலாக் மாதிரியே இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, எப்படியோ என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம குமரன் ஒரு பக்கம் வீட்டுக்கு வராருங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது சாப்பிடல நீங்கள், அது சாப்பிடல சொன்னீங்க, சாப்பிடுங்கன்னு கவனிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட பட்டுப்படாமல் பேசிகிட்டு இருந்தேன் நம்ம குமரன். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா வீட்டில் எல்லாரும் வாங்க அம்மாச்சி வாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்குப்பா இத்தனை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எல்லாரையும் கேட்டதுக்கப்புறமா எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் மலேசியாவில் துணி தைச்சு கொடுக்க சொல்கிறாங்க. அதனால் நான் கிளம்புறேன். என்னை ஃபாரினில் கூப்பிட்டாங்க, என்னை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, என்னை அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பியை ஒன்றும் இல்லைங்க, பிபிக்கு கூப்பிட்டுருப்பாங்க போல. தம்பி உள்ள நுழைஞ்சு விட்டாப்புல, அதனால் ஒரு 3 மாதம் பிரேக் வேணும்ல. அதாவது நம்ம கங்காட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாப்புல. எப்படின்னா பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு பேய்கிட்ட மாட்ட போகிறோமேன்னு தெரியாமல் போயிட்டாப்புல. அங்கே உள்ளே போனால் பல பேய் இருக்குது, ஒரு பேயா 2 பேயா எப்படா சமாளிக்கிறது. இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கொடுமை கோயிலுக்கு போனால் அங்கே 4 கொடுமை விரிச்சுக்கிட்டு ஆடுதான். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் எல்லாமே. அதுக்கப்புறம் தம்பி என்ன பண்ணலாம் சொன்ன உடனே நம்ம கங்காவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிங்கிக்கிட்டு போகிறாங்க. நீ எதுக்கு தாண்டி நல்லா நீ ரியாக்ட் பண்ணியிருக்க, அதனால கவலை, ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் சகலை விசஸ் ரகலை 3 பேரை மீட் பண்ணி உண்மையுமே இந்த முடிவு தான் எடுத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, விஜய் ஒரு பக்கம் நீங்கள் கஷ்டத்தில் இந்த வீட்டை விட்டு கொஞ்ச நாள் விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொன்னேன், ஒத்தையில அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டீங்க. ஐயோ தாங்க